நாகரிகமான பேச்சு இல்லைன்னு சொன்னால் நாகரிகமான பேச்சு கற்றுக் கொடுக்க சொல்லுங்க சொல்கிறவங்கள. உலகத்துக்கே வந்து நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தவன் தமிழன். அது வந்து நாம் தமிழரில் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு வந்து எதிராளியுடைய தரம் தாழ்ந்துருக்குன்னு நான் நினைப்பேன். இல்லை இப்போ அவங்க வந்து சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் நான் 2 நாள் காளியம்மா வந்து பேசியிருக்கோம். காளியம்மா பேசும்போது அவங்க சொல்கிற கருத்து வந்து அவங்க தனிப்பட்ட கருத்து தான், அப்படி தான் நான் ஏற்றுக்குவேன். இருந்தாலும் அவங்க சொல்கிறதுல வந்து எந்த ஒரு தவறுமே கிடையாது. இதை வந்து நம்ம பெருசாக வந்து இது பண்ணி பேசணுன்ற அவசியம் நான் நினைக்கிறேன். அதுதான். இல்லை பெண்கள் மதிக்கணுன்ற அளவுக்கு வந்து எங்கள் அக்கா காளியம்மாள் வந்து ஒரு நாளும் தவறாக தவறாக பேசவும் மாட்டாங்க. அவங்க ரத்தத்திலேருந்து வர ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து உண்மைக்கு உதாரணமாக நிற்குமே தவிர யாரையும் வந்து வன்புணர்வு செய்கிற மாதிரியோ அவங்க மனத்தை காயப்படுத்துகிற மாதிரியோ இருக்காது. அவங்க பேசுன விஷயம் அது ஒன்றும் பெருசாக எங்களுக்கு தெரியல, அவ்வளோதான். அது வந்து தவறு செய்கிறவங்களுக்கு வேணால் குத்தலாமே தவிர எங்களுக்கு அது குத்தலை. அதாவது இப்போ நாங்கள் வந்து கட்சியில் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு ஒரு சில இடையூறுகள்லாம் வந்து அவங்களே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்றால வந்து இந்த விஷயத்தை நாங்கள் எப்படி பார்க்குறோம்னு சொன்னால் எங்களுடைய வளர்ச்சிக்கு கொஞ்சம் அவங்க ஒத்துழைப்பு கொடுக்குறாங்கன்னு நாங்கள் ஏற்றுக்கிறோம், அவ்வளோதான். அப்படி ஏற்றுக்கிறோம். சொல்ல முடியாத ஒரு கொச்சையான வார்த்தையை வந்து போட்டு அவங்க போட்டிருக்காங்க. அப்போ இது என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு தம்பிகள் பதிலடி கொடுத்துருக்காங்க. அந்த விஷயத்தை எப்படி நான் பார்க்குறேன், அவங்களும் அந்த மாதிரி பேசுறீங்க. அதாவது அவங்க பேசுறது பொதுவான ஒரு வார்த்தை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தவறான வார்த்தையை பயன்படுத்தி இப்போ அவங்க பேசினோடனே அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டோடனே அந்த ட்விட்டை டெலிட் பண்ணிடுறாங்க. ரைட்டு. இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாம் கரெக்டு. இதுக்கு நான் எப்படி பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன்னாக்க, நாம் தமிழர்கள் கட்சியை சார்ந்த எந்த ஒரு உறுப்பினரும் சரி, கட்சி தொழில் யாராக இருந்தாலும் சரி, தரம் தாழ்ந்து எங்கேயும் பேசுவது கிடையாது. அப்படி மீறி தரம் தாழ்ந்த அவருக்கு அப்படி இருந்ததுன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக வருத்தப்படுவோம். அதை நாங்கள் வந்து தெளிவுபடுத்திப்போம். எங்களுடைய அரசியல் நோக்கமும் எங்களுடைய அரசியல் பயணமும் வந்து எங்களுடைய தவறான நோக்கத்துக்கு மக்களை நாங்கள் வந்து திசை திருப்பது எங்களுடைய நோக்கம் கிடையாது. அப்படி நாங்கள் செஞ்சது தவறாக இருந்தால் எங்கள் தலைமையிலேருந்து எங்களுக்கு சொல்லுவாங்க, தம்பி நீங்கள் பேசுறது தவறு, இதை நீங்கள் மாற்றிங்கன்னு சொன்னால் உடனே வந்து அதிகாரப்பூர்வமாக நாங்கள் வந்து அதை வெளியிட்டு நாங்கள் அதிகாரமாக மன்னிப்பு கேட்க நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். அது மாதிரி நாங்கள் பண்ணுற மாதிரி வச்சு ஏதாச்சும் ஒரு கட்சிக்காரன் செஞ்ச தவறுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்கிறானா? இது வரைக்கும் கிடையாது. ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படி கிடையாது. செஞ்சது தவறாக இருந்தால் உண்மையாக நாங்கள் அதை வருத்தம் தெரிவிச்சுக்கோம். மற்றபடி இப்போ அவங்க அந்த யாரோ அந்த வள்ளிலாம் சொன்ன அவங்களாம் வந்து பேசுகிறத வச்சுனாக்க அவங்களெல்லாம் வந்து பேசுறதுக்கு வந்து என்ன இது இருக்குன்னே தெரியல. எதிர்கால தலைமுறைக்கு வந்து எப்படி அவங்க வந்து அரசியலில் வந்து யார்கிட்டயாச்சும் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. எங்கள் அக்கா காளியம்மாளோ இல்லை நாம் தமிழ் கட்சி சேர்ந்த மற்றவர்களும் வந்து யாரும் அந்த இதெல்லாம் நாங்கள் பண்ணுறது கிடையாது. மக்களுக்கு தேவையான மட்டுமே செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதனால் ஒரு சில விஷயங்களுக்கு வந்து நம்ம பதில் கொடுத்து நம்ம எங்கள் நேரத்தை நாங்கள் வீணடிக்க விரும்பலை, அவ்வளோதான். தமிழ் தலைவர்கள் வந்து இன்னும் வந்து அன்புமணி இருக்காரு, சீமானோட வந்தது காரணம், சீமான் கூட வந்ததுக்கு காரணம் என்ன சொல்கிறதுனாக்க, ஒரு மனுஷன் வந்து பாதிக்கப்படும் போது எவன் ஒருத்தன் வந்து கை கொடுத்து தூக்குறானோ, அண்ணா எனக்கு பசிக்குது சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு சொன்னால் அது வந்து பிச்சை. அதுதான் உண்மை. ஒரு மனுஷன் கூட நிற்கும் போது உணரணும் அவனுக்கு என்ன தேவைப்படுது, அவனுக்கு என்ன தேவைன்னு உணரணும். இப்போ கூட நீங்கள் வரீங்க, என்ன தம்பி ஒன்றும் ஒரு மாதிரி சோகமாக இருக்க, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா, அதுவும் வந்து அதாவது பிச்சைன்ற கணக்கில் தான் வரும். உணர்ந்து இங்கே வா, எங்கே இருக்க, வா சாப்பிட்டு முதல்ல சாப்பிட்டு அப்புறம் பேசுவோம் அப்படின்ற பற்று உள்ள என் தந்தைக்கு அப்புறம் சீமானை என் தந்தையாகவே நான் பார்க்குறேன். எங்கள் அண்ணனை மீறி என் தந்தையாவை அவரை பார்க்குறேன். அந்த உணர்வு இருக்கிறதுனால தான் வந்து நான் அந்த கட்சியில் போய் சேர்ந்துருக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி என்னை யாரும் கட்டாயப்படுத்தவும் இல்லை. எங்களுடைய சுயநலத்துக்காகவும் நாங்கள் அந்த கட்சியில் சேரலை. சுயநலத்துக்காகவும் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இந்த கட்சியை நடத்தலை, தமிழுக்காக போராடல. அவருக்கு எப்பவும் சொல்கிற ஒரே விஷயம்தான், நான் கத்துற வரைக்கும் கத்துவேன், நீ வேணும்னா கேட்டுக்க, வேணான்னா நான் போய் படுத்துக்கோன்னு சொல்லிட்டாரு. எல்லாரும் என் பின்னாடி திரண்டு வாருங்கள், தமிழர்களை திரண்டு வாருங்கள், உங்களுக்காக நான் ஒருவன் காத்திருக்கிறேன் என்று திருமாவளவன் சொன்ன மாதிரியோ, ஸ்டாலின் சொன்ன மாதிரியோ, மதிமுக அந்த வைகோ சொன்ன மாதிரியோ அண்ணன் சொல்லலை. உங்களுக்கு முன்னாடி உங்கள் அண்ணன் பயணிக்கிறேன், நம்பிக்கை இருந்தால் நீ ஒன்றை திருத்திக்க, நீ ஒன்றை முன்னேற்றிக்க. இங்கே சைலண்ட்ன்ற வார்த்தையே வந்து சத்தமாக தான் சொல்கிறதுன்னு சொல்லிருக்கிறாரு. அவர் எடுக்கிற படங்கள் கூட அப்படி தான் எடுத்துருக்கிறாரு. இதை வந்து தமிழர்களான நம்மளுக்கு புரியலனாக்க நம்ம தான் வெக்கப்படணும், வேதனைப்படணும். எல்லாரும் அரசியல் பண்ணலாம், அரசியல்ன்றது வாழ்வியல் நம்ம முறையை சேர்ந்ததுன்றதை வந்து தெளிவுபடுத்துறது அவர் தான். தமிழகத்தில் கிடைச்ச அரசியல் பேர் ஆசான் செந்தமிழன் சீமான் அவர்கள்.